ஹாய். இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் குக்கிங் தான். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு என்ன கொடுக்குறேன், நான் என்ன எடுத்துக்கிறேங்கிறது தான் வீடியோவில் போட போகிறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. ஈஸியாக சமைச்சிடலாம். எல்லா திங்ஸும் ஈஸியாக கிடைக்கிறதும் கூட. அதில் ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது பசலைக்கீரை கூட்டு. இது செடி பசலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது சின்ன சின்ன இலையாக இருக்கும். வாடாமல்லி கலர் பூ இருக்கும் அதில். அந்த கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி, கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, அதோட வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனோன்னா உப்பு போட்டால் தான் வதங்கும் சீக்கிரம். கீரைக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்து போட்டுறணும். கீரை பார்க்க நிறையா இருக்கும், அதனால் நிறையா உப்பு சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா கீரை வெந்துச்சுன்னா சுருங்கிடும். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டுடணும். பருப்பு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸாவது ஆகணும். அது வெந்ததுக்கப்புறம் பசலைக்கீரை ஆல்ரெடி 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கீரையை அதில் சேர்த்துடலாம். எப்பொழுதுமே கீரையை தண்ணி ஊற்றணுன்னு வாஷ் பண்ணி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மண் இறங்கும் தண்ணியில். 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டேன். அதை எடுத்து அந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கீரையை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ், 5லேருந்து 8 நிமிஷம் அது கொஞ்சம் வேகணும். காரம் நிறையா போடலை, பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். வரமிளகா போட்டும் செய்யலாம். நிறைய பேர் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுவாங்க. நான் தேங்காய் ஆட் பண்ணலை. கீரை, பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், உப்பு இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். 10 மினிட்ஸில் சீக்கிரம் பண்ணிடலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு. பசலைக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ கீரை கலர் நல்லா மாறிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு, பசலைக்கீரை கூட்டு. அடுத்தது கேரட் பட்டாணி பொரியல். அதுக்கு ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்துக்கிட்டேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சாச்சு. அதை வாஷ் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற்றி நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை நம்ம குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கேரட்டை நல்லா தோல் செதுக்கிட்டு ரவுண்டாக ஹாஃபாக கட் பண்ணி சாப்பரில் போட்டுக்கிட்டேன். சாப்பரில் நல்லா பொடியாக வந்துடுது. நான் யூஸ்வலாக திருவுறதில்ல, துருவி எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன் கேரட்டை. பட்டாணியும் குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் பட்டாணியை. இப்போ அடுத்து அடுப்பில் ஒரு பேனை வச்சு குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு, அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா 2 இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது என் பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுக்க போகிறேன். இதை அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு, சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வேக வச்ச பட்டாணி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கேரட் வேகணும். அவ்வளோதான். இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நான்
பசங்களுக்கு சாதம் கிளறி கொடுத்துருவேன். இவ்வளோதான், அதான் அவங்களுக்கு லன்ச்சு. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு 1 கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. கேரட்டில் மட்டும் விட்டமின் ஏ இல்லை, சக்கரவள்ளி கிழங்குலேயும் அதிகமான விட்டமின் ஏ இருக்குது. சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம் கிழங்கு. யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்ஸ் கிழங்கே சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஆனால் அவங்க ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 2 எக்கு பாயில் பண்ணிவிட்டேன். இது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க. ஸோ அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு வந்து பாயில்டு எக்கும் கேரட் பட்டாணி சாதமும் தான். கீரை எனக்கு. இதில் வந்து நான் என்னோட கேரட் பட்டாணி பொரியலோடு யூஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அது விட்டமின் ஏ ரிச்சுங்கிறதுனால பார்வைக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏவும் சியும் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி அதிகமாகும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஹெல்த் இருக்கும், ஹார்ட்டுக்கும் நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது கேரட் சாப்பிட்லாம், இல்லை தினைக்குமே சாப்பிட்லாம். பச்சையாகவும் சாப்பிட்லாம், வேக வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப 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 நல்லது. கேரட் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஹெல்த்து கொடுக்கும். எடையை வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். எலும்புகளுக்குலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து, போனுக்கு ஸ்ட்ரென்த்து, எனர்ஜி கொடுக்கும். ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இது வந்து கேரட்டும் பட்டாணியும் சேர்ந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து ஏழைகளின் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டை வாங்க முடியாதவங்க பட்டாணி சாப்பிட்லாம், பச்சை பட்டாணி. அதே மாதிரி பசலைக்கீரை, அதில் வந்து அயர்ன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணும். கீரை அப்படின்னாலே கண்ணுக்கு எப்பொழுதுமே நல்லது தான். போனுக்கும் ரொம்ப ஹெல்த், ஏன்னா கால்சியம் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கீரை. இதையும் வாரத்தில் நம்ம தினைக்குமே ஒரு கீரை, ஒரு வகையான கீரை எடுத்துக்கலாம். பசலைக்கீரை வந்து ரொம்ப முருங்கைக்கீரை, பசலைக்கீரைலாம் ஹை நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிறது. டயபெட்டிஸ்க்கும் கண்ட்ரோலாக இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் கீரை சாப்பிட்லாம். மோஸ்ட்லி ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய்கறி வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். பசங்களுக்கும் ரொம்ப நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. இது என்னோடய மார்னிங் ரொட்டீன். நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் செஞ்சது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.